தேவனை தேடும் ஆவி மான் நீரூற்றை ஏங்கியது போல் என் ஆத்துமா உம்மை ஏங்குகிறது என் தேவனே. சங்கீதம் 42:1. இந்த வசனம் மனித மனதின் ஆழ்ந்த பசியையும் தேவனை நாடும் உள்ளத்தின் தேடுதலையும் அழகாக எடுத்துக் காட்டுகிறது. தேவனை ஏங்கும் ஆவிமான் ஒரு உலர்ந்த பாலைவனத்தில் தாகத்தால் ஏங்கும்போது அது ஓடைகளையும் புற்களால் மறைக்கப்பட்ட சிறிய நீரூற்றுகளையும் தேடிக்கொண்டு சுற்றி கொண்டும், அதேபோல் மனித ஆத்துமாவும் உண்மையான அமைதியையும் ஆன்மீக திருப்தியையும் பெறுவதற்கு தேவனை காண விரும்புகிறது. நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு சூழ்நிலைகள், பிரச்சனைகள், குற்ற உணர்வுகள், மன அழுத்தங்கள் இருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் தீர்வாக நாம் தேவனை நாட வேண்டும். உலகம் தரும் ஆறுதல் தற்காலிகமானது. ஆனால் தேவன் ஒருவரே நிலையான சந்தோஷத்தையும் மன அமைதியையும் தருகிறார். ஏன் தேவனை நாட வேண்டும்? உண்மையான திருப்தி, உலக இன்பங்கள் நம்மை தற்காலிகமாக மகிழ்ச்சியடையச் செய்யலாம். ஆனால் ஆத்மாவிற்கு தேவையான உண்மையான திருப்தி தேவனில்தான் உள்ளது. சரியான வழிகாட்டல். நாம் எப்போது குழப்பத்திலும் சந்தேகத்திலும் இருக்கிறோமோ அப்போது தேவனின் வார்த்தை நம்மை வழிநடத்தும். நிலையான உறவு. மனித உறவுகள் மாறுபடும். ஆனால் தேவன் நம்மை ஒருபோதும் விட்டுவிடமாட்டார். தேவனை நாடும் வழிகள் ஜெபம். எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் தேவனுடன் பேசுங்கள். அவர் உங்களை கேட்டுக்கொள்வார். வார்த்தையின் மீதான தியானம். தேவனுடைய வசனத்தை தினமும் வாசிக்கவும் அதில் ஆழமாக கவனம் செலுத்தவும். தூய வாழ்க்கை. பாவங்களை விட்டு விலகி தேவனுக்கு பிரியமானவனாக வாழலாம். தேவ வழிபாடு. ஆராதனை மூலம் தேவனிடம் நெருக்கமாக இருக்கலாம். தேவனை நாடும் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள். அமைதி. தேவனை நாடும் ஒவ்வொருவருக்கும் அவர் அமைதியை அருள்வார். வலிமை. நாம் பலவீனமான நேரங்களில் தேவன் நம்மை வலிமையாக்குவார். வெற்றி. கடினமான சூழ்நிலைகளை தேவனுடைய கிருபையால் ஜெயிக்கலாம். நித்திய வாழ்வு. தேவனை உண்மையாக தேடுபவர்கள் அவருடன் நித்திய வாழ்க்கை வாழ்வார்கள். நம்முடைய உள்ளம் மான் போல தேவனை ஏங்குகிறதா? அல்லது உலக ஆசைகள், பொருளாதார வாழ்க்கை, மன்னிய இன்பங்கள் நம்மை திசை மாற்றிவிட்டதா? நாம் தேவனை முழுமையாக நாடினால் அவர் நம்மை எந்தவிதமான சூழ்நிலையில் இருந்தாலும் கைவிட மாட்டார். தேவனை நாடுங்கள், அவர் கிடைக்கிறார். அவர் ஏங்குங்கள், அவர் நம்மை திருப்திப்படுத்துவார்.